ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போகலாமா? இதுதான் எங்கள் ஊர் சந்தை பார்த்துக்குங்க கைஸ். அப்படியே உள்ளே போய் வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்கிட்டு வெங்காய விலையை கேட்டால் 3 கிலோ 100ரூவான்ட்டாங்க. சரி அது 1 கிலோ அது 3 கிலோ வாங்கி போட்டு அப்புறம் தக்காளியை கேட்டால் தக்காளி 1,5 கிலோ 50ரூவான்ட்டாங்க. சரி அது 1 கிலோ அள்ளிப்பட்டு அப்படியே சுற்றி வந்தால் மாங்காய் பொடலங்காய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு ஒரு தட்டு தான் 20 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் எடுத்து வாங்கி போட்டு பொடலங்காய் பச்சை மிளகாய் இதை வாங்கிட்டு அப்படியே சுற்றி வந்து வாட்டர்மெலன் வச்சுருந்தாங்க. இந்த பாட்டி விளையாடணுன்னு கேட்டு ஒரு தட்டு 20ரூவாங்க. சரி அதையும் தூக்கி கட்டப்பையில் போட்டு அப்படியே மெதுவாக அந்த காய்ச்சி அப்புறம் வந்து பக்கமாக மளிகை கடை இருந்துச்சு. சரி மளிகை ஜாமான் எடுத்துகிட்டு சாம்பார் பொடி பருப்பு அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருளெல்லாம் வாங்கி போட்டு அங்கேயே 200ரூவா கிடைச்சி காய்ச்சி ஏமா அப்பளம் வாங்க நான் போட்டாச்சு. ஒரு அப்பளத்தை வாங்கி அள்ளி போட்டு அப்படியே சுற்றி வந்தேன். காய்ச்சி வச்சோம் பொரிக்கல்ல இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா என் கூட வேலை பார்த்தா பழத்தவங்க ஒரு அம்மா ஒன்று வந்துருந்தாங்க. அவங்களோடய அப்படியே அவங்களையும் மீட் பண்ணி பேசிட்டு அப்புறம் அவங்களோடய அப்படியே பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே அப்படியே மெதுவாக வந்து அப்புறம் சில்வர் பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேயும் போய் சின்ன கண்ணாடி ஒன்று தேவைப்படுன்னு சொல்லி அங்கேயும் போய் ஒரு சின்ன கண்ணாடி வாங்கி வெளியில் வந்தால் வெத்தலை தொட்டம்பாக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி அதையும் அப்படியே பார்த்துட்டு பூ வச்சுருந்தாங்க. பூ 20 ரூபாய்க்கு ஒன்று வாங்கி போட்டு அப்புறம் செவ்வாழை பழம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன தீனி ஐட்டம் அதில் ஒன்று வாங்கி போட்டு அப்படியே சுற்றி வெளியே வந்து அப்புறம் கருவாடு ஐட்டம் அப்புறம் இந்த பொரிக்கல்ல இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் 2 ரூபா உளுந்த வடை பருப்பு உருண்டை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து செருப்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பலாப்பழக்கடை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் நடந்து வந்தால் பானிபூரி கிடச்சி பானிபூரியில் வந்து ஆளுக்கு ஒரு பானிபூரியை வாங்கி சாப்பிட்டு ரொம்ப காரம் காய்ச்சி நானும் எடுத்து வாயில் போட்டு அதை பார்த்து ஏன் மையன் நானும் எடுத்து வாயில் போட்டு காரம் தாங்க முடியாமல் அப்புறம் எடுத்து கடிச்சிட்டு கிடந்தேன் காய்ஸ். அப்புறம் அவ்வளோதான். அப்படி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் காய்ஸ்.